ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விசில் போட்டு நல்லா ஒரு 3 இல்லை 4 விசில் வர அளவுக்கு மூடி போட்டு வச்சிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். நான் இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு இந்த தோலெல்லாம் உரித்து எடுக்க போகிறோம். எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா தோல் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே தோல் சீவியாச்சு. இப்போ இதை நல்லா பாருங்கள் எப்படி வெந்திருக்குது. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டியாக இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரு, காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், உப்பு ஆல்ரெடி உருளைக்கிழங்குல சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 3 பீஸ் அளவு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரெட்டு எல்லாமே தெரியக்கூடாது அங்கங்கே, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சமாக அந்த கிரேட்டட் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சீஸ் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரு, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்க்கணும். ஏன்னா இது க்ரீமி மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்துட்டு நம்ம அந்த பைண்டிங் ஏஜென்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து பால் மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஷேப் தேவையோ அவ்வளோ ஷேப் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு, இப்போ எதுக்கு இதை தட்டுறோன்னா இது நடுவில் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். கொஞ்சமாக அந்த கிரேட்டட் சீஸ் எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ரவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சீஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டதும் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு பேட்ரு அது கூட மிக்ஸ் பண்ணி எல்லா சைடும் மாவு படுற மாதிரி அதை ஸ்பூனில் எடுத்து விடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு இதை ஃபுல்லாக நம்ம இந்த மாவில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே அந்த மாவு தெரியக்கூடாது, எல்லாமே ப்ரெட் க்ரம்ஸால் கவர் ஆகிருக்கணும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஒரு லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ப்ரெட் சீஸி பால்ஸ் ரெடி. இதை நீங்கள் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.